லாஸ்ட் 5 மந்த்ஸ்ல என்னோட டீ பிராண்டோட ரெவென்யூ என்ன அப்படின்னு நான் சொல்றேன். ஆக்சுவலி நான் டீ லீவ்ஸ் எப்படி செலக்ட் பண்ணேன் அப்படிங்கிறதுலேருந்து, இ-காமர்ஸ் சைட்ல நான் ஆன்போர்ட் பண்ண போறேன் அப்படிங்கிற வரைக்கும் எல்லாமே நான் YouTubeல அப்டேட் குடுத்துக்கிட்டு இருந்தேன். பட் இன் பிட்வீன்ல நான் டீ பிராண்ட் ஃபர்ஸ்ட்டு சூஸ் பண்ணி, இன்னும் பிராண்ட் நேம் கூட வைக்கல. டீ லீவ்ஸ் என்ன லீவ்ஸ் வாங்கலாம்? என்ன வேரியன்ட் வாங்கலாம்? யார்கிட்ட இருந்து வாங்கலாம்? இதெல்லாம் செலக்ட் பண்ணி வாங்கி, ஒரு 2 டேஸ்லயே எதர்ச்சியா என்ன பண்ணேன் அப்படின்னா, என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர்கிட்ட நான் இந்த மாரி ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னேன். ஆக்சுவலி நான் ரொம்பலாம் ப்ரமோட் பண்ணல. என் பக்கத்துல இருக்கவங்க யார்கிட்டயும்லாம் ரொம்பலாம் சொல்லல. ஏன்னா, இது நான் ஃபர்ஸ்ட்டு வாங்குனது ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல விக்கிறதுக்காக தான். ஸோ, நான் அப்படி அவர்ட்ட சொல்லும்போது அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, "நான் இந்த மாரி சைட்ல ஏதாவது ஒரு பிசினஸ்க்காக எனக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் எல்லாம் வாங்கி வித்துக்கிட்டு இருக்கேன். டீ, மசாலா இதெல்லாம். உங்களோட பிராண்ட நீங்க எனக்கு குடுங்க. நான் விக்கிறேன்." அப்படின்னு சொன்னாரு. ரேட் எவ்வளோ அப்படின்னு கேட்கும்போது, நான் ஒரு ரெகுலர் டீ வெரைட்டிக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா, 280 நான் காஸ்டிங் கூட கால்குலேட் பண்ணல. ஆக்சுவலா காஸ்டிங்லாம் குடுத்துட்டு தான் சொல்லணும். பட் இது ரொம்ப சடனா கேட்டதுனால ஒரு 280 கிட்ட வருங்க அப்படின்னு சொன்னேன். அவரு நெக்ஸ்ட் டேவே என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, எனக்கு 2 கேஜி இமிடியேட்டா குடுங்க அப்படின்னு சொல்லி அமௌண்ட்ட சென்ட் பண்ணிட்டாரு. பவுச் இல்ல, ரேட் கரெக்ட்டான்னு தெரியல. சரி நான் அப்புறம் கால்குலேட் பண்ணி பார்த்தேன். ரொம்ப லோவஸ்ட் மார்ஜின் தான் இருந்தது. சரி இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டு ஒருத்தர் கேட்டிருக்காரு. குடுக்காம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு சில்வர் ஃபாயில்ல பேக் பண்ணி 1/2 கேஜி பாக்கெட்டா வந்து பார்த்தீங்கன்னா, 4 பாக்கெட் எடுத்து குடுத்தேன். அந்த 4 பாக்கெட்ல ஒரு பாக்கெட் எடுத்து அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, 100 கிராம்ஸா ஒரு 5 வீட்டுக்கு சாம்பிள் குடுத்தேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த சாம்பிள யூஸ் பண்ணவங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்போ ரெகுலரா 3 பேர் கஸ்டமர் கிடைச்சிருக்காங்க. அவங்க கிட்ட இதுவரைக்கும் நான் வித்த எல்லாத்தையும் தான் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன்ல காட்டுறேன். ஆல்மோஸ்ட் வந்து பாருங்க, ரூ. 3220 வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஓவரால் சேல்ஸ் வந்து நடந்திருக்கு. இத்தனைக்கும் என்கிட்ட வந்து பிராண்ட் கிடையாது, பவுச் கிடையாது. ஒன்லி சில்வர் ஃபாயில் தான். எனக்கு இது ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் வந்து குடுத்தது. ஏன் அப்டின்னா, நான் எதுவுமே வந்து வைக்கல. பட் ஆனா இம்மீடியேட்டா எனக்கு வந்து எந்த எஃபோர்ட்டுமே இல்லாம 3 கஸ்டமர் கிடைச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு பிராண்ட் பில்ட் பண்றவங்களுக்கு தெரியும். ஒரு கஸ்டமர் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்டின்னு சொல்லிட்டு, இதுக்கு நான் ரொம்பலாம் சிரமப்படல. அந்த நண்பருக்கு தான் நான் வந்து உண்மையா சொல்லணும்னா ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லணும். என்னோட ஃபுல் பிசினஸ் அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்டின்னு நினச்சீங்கன்னா, இன்ஸ்டாலயும் ஃபாலோ பண்ணிக்கங்க. யூடியூப்லயும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க் யூ ஆல். பாய்.